தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய முதல் மாநாடு, ஒரு மாசான ஒரு மாநாடு எங்கே எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஐடியாலஜிஸை, அவருடைய கொள்கைகள் அண்டு கட்சியுடைய லோகோ அண்டு கட்சியுடைய கொடி, இது மூணுத்தையும் வந்து மெயினாக வந்து இதில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த இதில் அவருடைய ஐடியாலஜி என்ன, அவர் இடதுசாரி சிந்தனையா இல்லை வலதுசாரியா, மாநாடு மட்டும் இல்லை, அதாவது மாநில ஒரு ஸ்டேட் முழுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய முதல் மாநாடு, ஒரு மாசான ஒரு மாநாடு எங்கே எப்போ நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஜென்ரலாகவே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே எல்லாம் பெரிய பெரிய பார்ட்டிஸ் யாராக இருந்தாலும் ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடத்துறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கௌரவமாக வந்து பார்க்கப்படுது. ஒரு கட்சியுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அந்த கட்சியுடைய அந்த பவர் என்ன, இது எல்லாமே ஒரு மாசாக வந்து காட்டப்படுது. ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா இப்போ நடந்த இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கேவுடைய ஸ்ட்ரென்த்னா என்ன, எடப்பாடி பழனிசாமியோட அந்த டீமோடைய பவர் என்ன அப்படின்னு நான் காட்டுறேன் அப்படின்னு ஒரு மாசான ஒரு மாநாடு நடத்தினார். எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு பிரம்மாண்ட மாநாடு, இது வரைக்கும் விசிகா வந்து விடுதலை சிறுத்தைகள் இப்படி ஒரு மாநாடு வந்து நடத்தவே இல்லை, அப்படி ஒரு மாநாடு வந்து நடத்துனாங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி, ஸோ பல கட்சிகள் வந்து பலவிதமான மாநாடுகள் வந்து நடத்தியிருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போதும் சரி, அடுத்த வருடங்களையும் சரி பெரிய அளவில் மாநாடுலாம் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாநாடு, தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியுடைய மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகிற முதல் மாநாடு. ஒரு சில விமர்சனமும் இருக்குது. ஸோ கட்சி ஆரம்பிச்சிலேருந்து விஜய் அவர்கள் வந்து பெரிய அளவில் ஜனங்களை போய் தொகுதி வாரியாக இல்லை மண்டலம் வாரியாக போய் அவர் வந்து பார்க்கணும், நிறைய பப்ளிக் கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வைக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும், அவருக்கான ஒரு மாஸ் வந்து கூடும் அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்குது. ஸோ இந்த ஒரு மாநாடு அப்படிங்கிறது வெறும் மாநாடு மட்டும் இல்லை, அதாவது மாநில ஒரு ஸ்டேட் முழுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மாநில மாநாடு. அது மட்டும் இல்லாமல் 4 மண்டல மாநாடுகள். இது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா 234 தொகுதிகள்லையும் அவர் வந்து நடைப்பயணம் மேற்கொள்ள போகிறாரு. எப்படி வந்து ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடோ யாத்ரான்னு வந்து பண்ணார், இல்லை தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை அவர்களுடைய பாஜக சார்பில் வந்து ஒரு நடைப்பயணம் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருந்தது. ஸோ அது மாதிரி 234 தொகுதியிலையும் வந்து இந்த நடைப்பயணம் அப்படின்னு வந்து பண்ண போகிறாரு தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள். ஸோ விஜய் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய படத்தோடைய ஆடியோ லான்ச்சே வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சியோடைய ஒரு சின்ன ஒரு மாநாடு மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஆடியோ லான்ச்சே வந்து மாசாக பண்ணுவார். ஸோ இந்த மாநாடையும் வந்து பார்த்தோம்னா மாசாக பண்ணக்கூடிய அளவில் பல ஏற்பாடுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த மாநாடுக்கு வந்து 2 லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மதுரை, இன்னொன்று வந்து திருச்சி. ஏன் மதுரை, ஏன் திருச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சவுத், அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் வந்து ஒரு சென்டர் பிளேஸ் அப்படின்னு வந்து திருச்சியை சொல்லுவாங்க. எல்லாருக்குமே தெரியும், மதுரையும் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் தூங்கா நகரம். ஸோ இந்த திருச்சி மதுரை அப்படிங்கிறது ஒரு எல்லா இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு இடமா வந்து இது இருக்கும். விஜய் அவர்களுக்கு வந்து சவுத்தில் திருச்சி, மதுரை இந்த மாதிரி இடங்களில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பேஸ், ஒரு கோரான ஒரு ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க சவுத் சைட்லையும் சரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருவேளை மதுரையில் வச்சாலும் இல்லை திருச்சியில் வச்சாலும் இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஒரு மாஸ். இது வரைக்கும் வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பெரிய பெரிய கட்சிகள் மாநாடு பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாநாடு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு மாஸாக ஒரு லான்ச்சாக ஒரு இருக்கும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மக்கள் நீதி மையம் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட வந்து பார்த்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து இன்வைட் பண்ணி கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு விஷயம்லாம் பண்ணார். ஸோ அது மாதிரி இந்த மாநாட்டில் யாரை வந்து இன்வைட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸும் வந்து இருக்குது. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. அண்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா மொத்த மாவட்ட ரீதியாக எல்லா நிர்வாகிகளையும் வந்து ஒன்றிணைச்சு இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்த டிவிகே சார்பில் இருக்கிற அதர் ஸ்டேட்ஸில் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், ஸோ பக்கத்தில் இருக்கிற நெய்பர் ஸ்டேட்ஸில் இருக்கிற நிர்வாகிகளையும் வந்து இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஏற்பாடுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ திருச்சியில் வச்சாலும் மதுரையில் வச்சாலும் ஒரு பெரிய அளவில் ஒரு மாசாக, ஸோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் வரக்கூடிய அளவில் தான் இந்த மாநாடு வந்து இருக்க போகுது. ஸோ இதுவும் இல்லாமல் 234 தொகுதிகளிலும் விஜய் அவர்களுடைய நடைப்பயணம், இந்த நடைப்பயணம்ங்கிறது வந்து பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கட்சிக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாடு அப்படிங்கிறது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கோட் படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா கோட் படம் பார்த்தோம்னா செப்டம்பர் 5 வந்து ரிலீஸ் டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பர் இல்லை டிசம்பரில் இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்த மாநாடு வந்து நடக்க போகுது. ஸோ இதில் வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா
எனக்கு தெரிஞ்சு இந்த படம் கோட்டுக்கு அடுத்து வந்து ஒரு படம் தளபதி விஜய் அவர்கள் வந்து பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா அடுத்து வந்து ஒரு நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் 2025 வந்து ஒரு வருஷம் கேப்பு. இதில் வந்து ஒரு ஷூட்டிங்கோ இல்லை படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, சைட் பை சைடு வந்து இந்த 234 தொகுதியிலையும் வந்து அவர் வந்து நடைப்பயணம் பண்ணுறது. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் அடுத்த படம் வந்து நடிக்காமல் இருக்கிறதுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் வந்து சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த மாநாடு அப்படிங்கிறது, இந்த நடைப்பயணம் அப்படிங்கிறது ஒன்றா வந்து டிவிகே கட்சி சார்பாக வந்து பெரிய அளவில் வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன மாதிரியான ஐடியாலஜிஸு, அவருடைய கொள்கைகள் அண்டு கட்சியுடைய லோகோ அண்டு கட்சியுடைய கொடி, இது மூணுத்தையும் வந்து மெயினாக வந்து இதில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த இதில் அவருடைய ஐடியாலஜி என்ன, அவர் இடதுசாரி சிந்தனையா இல்லை வலதுசாரியா இல்லை ஒரு மையம், இது மாதிரி என்ன மாதிரியான ஒரு கொள்கையை வந்து சொல்ல போகிறாரு, எப்படி கொண்டு போக போகிறாரு, யாரை வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து இந்த மாநாட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்டு இந்த மாநாடு திருச்சியா மதுரையா இல்லை எப்படி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.